நான் எப்படி பாக்குறேன் அவங்கள அப்படின்னா முருகராவும் மீனாட்சி அம்மனாவும் உங்களை பார்க்கக்கூடியதுதான் அந்த கிளியா பாக்குறேன். சூப்பர் மேம். பண ஓலை வந்து பல தோஷங்களை போக்கி கொடுக்கும். பண வரவு வந்து நமக்கு அதிகரித்து கொடுக்கும். நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. இது வந்து படிப்புக்கு மட்டும் இல்லை, கலை எல்லா விஷயத்திலும் நாம் நினைக்கிறத வெற்றியை அடைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். குருதோஷம் இருந்துச்சுன்னா தான் குழந்தை பாக்கியம் இருக்காது, சொசைட்டில பெரிய நமக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்காது, அவமானங்களை சந்திச்சுட்டே இருப்பாங்க. அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதோஷம் இருக்கும். அருணகிரிநாதருக்கு எவ்வளோ ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி அவரு உண்மையான பக்தர் அருணகிரிநாதர். என்னை விட்டு போக கூடாதுன்றதுக்காக கிளியாக மாத்தி அவரோட கையிலேயே வச்சிருக்காரு. அந்த மாதிரி சில விஷயங்கள் டைரக்டா நமக்கு கிடைக்கல அப்படின்னு திருமணம் ஒருத்தவங்களுக்கு டிலே ஆகுதுன்னா கர்ம வினை இருக்கு. அவங்க முன் ஜென்மத்துல அவங்களுக்கு வாய்த்த கணவரையோ அவங்களுக்கு வாய்த்த மனைவியோ ஏதோ கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கிளி வந்த ஒரு கொஞ்ச நாள்லயே என் பெரிய பொண்ணு கல்யாணம் முடிஞ்சது. அதற்கப்புறம் இன்னொரு கிளி வந்தது அப்படின்னாங்க. இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க? டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நட்சத்திர ஆய்வாளர் கஜலட்சுமி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நேரா திருச்செந்தூர்ல இருந்து அப்படியே கிளம்பி நம்ம ஷூட்க்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வைப்ரேஷன் அப்படியே நமக்கு தெரியுது. அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வர ஜூலை 2ஆம் தேதி சுகபிரம்ம மகரிஷியோட ஜெயந்தி வருது. அண்ட் இவரை பற்றி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தெரியாத நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த ஒரு வீடியோ. எல்லா தெய்வங்களுக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கையில் ஏந்திருப்பாங்க. அதில் குறிப்பாக நிறைய தெய்வங்கள் வந்து கிளிகளை வச்சுருக்காங்க. ஆண்டாளாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா முருகனாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் வந்து கிளிகளை கையில் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம சொல்கிற வரங்களை தெய்வத்தோட காதில் போய் சொல்லி நமக்கு வரங்களை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக். இப்போது இந்த சுகபிரம்மருக்கும் இந்த கிளிகளுக்கும் என்ன தொடர்பு, அதை பற்றின ஒரு விளக்கங்களை நீங்கள் கொடுங்க. சுகபிரம்ம மகரிஷி பார்த்தீங்கன்னா அவருடைய மகனாக பிறந்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. ஓகே. இவர் வந்து கிளி முகம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முனிவர். ஸோ நம்ம எப்பயுமே பல பதிவில் பார்த்துருக்கோம், முனிவர்களையும் ரிஷிகளையும் சித்தர்களையும் வணங்க நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். மேற்கொண்டு நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் ஆன்மீக பாதையில் போவோன்றது தான் நம்ம நிறைய விஷயத்தில் உணர்த்திட்டு இருக்க ஒரு விஷயமும். கண்டிப்பாக அது மாதிரி தான் இவர் கிளிமுகம் கொண்ட ஒரு முனிவராக இருக்கார். அப்போது இவரை வணங்கும் போது நமக்கு என்ன முதல்ல கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கர்மாக்களை குறைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கர்மா அப்படின்றது நம்ம எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஜாதகத்தில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜாதகத்தில் சில கிரகங்கள் சில உட்காரக்கூடாத இடத்துலையோ நட்சத்திரத்துலையோ வக்கரமாவோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அதனுடைய தாக்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம். கரெக்டுங்களா? நம்ம கோச்சாரத்தில் என்னதான் பயிற்சிகள் நடந்தாலும் ஏன் சிலருக்கெல்லாம் பலன் கிடைக்க மாட்டேங்குது நம்ம அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வழிபாடு பண்ணும் போதும் இந்த சுகபிரம்மர சுகரை வணங்கும் போது தான் ஆக்சுவலா ஷார்ட்டா சுகர் அப்படின்னு. ஆமா, ஏன்னா இனிப்பான விஷயங்களை நிறைய அள்ளி கொடுக்கவரே இவர் தான். நிறைய விஷயங்களை உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய மூளையாக செயல்படுறவங்க என்னுடைய தாய் மீனாட்சி அம்மனும் என் உயிர் அப்படின்ற கூடிய ஒரு விஷயமும், என்னுடைய இதயமாக செயல்படக்கூடியவர் என்னுடைய முருகப்பன். ஸோ இதயம் இல்லை அப்படின்னா உடல் இல்லை, மூளை இல்லைன்னாலும் உடல் இல்லை. ரெண்டுல எது ஒன்று இல்லைனாலும் நம்மளால ரொம்ப நாள் இயங்க முடியாது, நம்ம விருப்பப்பட்டதான் அனுபவிக்க முடியாது. இங்க இருவர் கையிலும் இருக்கக்கூடியவர் தான் இந்த கிளி. அப்ப அந்த கிளி என்ன, யார் அப்படின்றது நான் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சு நான் சின்ன வழிபாடு தான் முதல்ல செய்ய ஆரம்பிச்சவரை நினைச்சு அந்த பச்சை கலர்ல ஏதாவது ஒரு துளசி பூ வச்சு துளசியை வச்சே நான் வந்து சுகரை நினைச்சு ப்ரே பண்ணேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணும்போது நமக்கு ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளி ரூபத்துல எங்கேயாவது உணர்த்திட்டே. ஆமா, சூப்பர். எனக்கு வந்து கிளி ரூபத்துல எங்கேயாவது எனக்கு ஒரு காமிப்பாரு. எங்க வீட்டு மாடியில நிறைய பறவைகள் புறாலாம் வரும். அப்போ அந்த கிளியும் வந்து உட்காரும். எப்பயாச்சும், டெய்லி எல்லாம் வரமாட்டாங்க, எப்பயாச்சும் வருவாங்க. நம்ம ஏதாவது மனசு ரொம்ப வருத்தமா துக்கத்துல இருக்கப்போ வந்து நம்ம காட்சி நான் இருக்கேன், நீ ஏன் கொல்லப்படுற அப்படின்ற மாதிரி. நான் எப்படி பாக்குறேன் அவங்கள அப்படின்னா, முருகராவும் மீனாட்சி அம்மனாவும் உங்களை பார்க்கக்கூடியதுதான் அந்த கிளியா பார்க்க. பல விஷயங்களை பல தடைகளை உடைச்சு கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுகர்.
இவருக்கு வந்து பல இடத்துல கோவில் கிடையாது. பட் ஆனா இப்போ நிறைய இடத்துல கோவில் தனி சன்னதியாக கட்டிட்டு இருக்காங்க. இங்க சென்னையில நமக்கு மத்திய கைலாஷ்ல இருக்காரு. ஆமா, நான் போய் பார்த்திருக்கேன். அந்த பிரகாரத்திலேயே இருக்காரு. ரொம்ப அற்புதமான ரொம்ப சிம்பிளான வழிபாட்டுக்கு நம்ம இவரை பயன்படுத்திக்கலாம். வருகிற ஜூலை மாதம் ஆனி திருவோணத்துலதான் இவர் அவதரித்ததாக சொல்லப்படுது. எல்லா கோவிலையும் பண்ணலனாலும் சில ஆசிரமங்கள்ல பண்றாங்க. நமக்கு சுகருக்கு சில ஆசிரமங்கள்ல வழிபாடுகள் முறைகள் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி இவருடைய வழிபாடு ஜெயந்தி குரு பூஜையாகவே செய்யறாங்க. இப்போ குரு பூஜை அப்படின்றது என்ன? குருவோட தோஷங்களை போக்கி கொடுக்கவங்க இடத்துல நமக்கு யார் சித்தராகவும் ரிஷிகளாகவும் மகான்களாகவும் இருக்கிற இடத்துல குரு பூஜை நடக்கும். கண்டிப்பா இவருக்கும் குரு பூஜை நடக்கும். வருடத்துல ஒரு முறை தான் நடக்கும். ஆனி மாதம் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் அன்று நமக்கு குரு பூஜை நடக்குது, ஜூலை 2ஆம் தேதி. இந்த கிளி அப்படின்றது என்னன்னா, முடிஞ்சவங்க கிளி வாங்கி வச்சு பயன்படுத்தி பண்ணுங்க. முடியாதவங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருடமா நான் இந்த கிளியை வச்சுதான் வழிபாடு பண்ணேன். பண ஓலையில பின்னினது. சூப்பர் மேம். பண ஓலை வந்து பல தோஷங்களை போக்கி கொடுக்கும். பண வரவு வந்து நமக்கு அதிகரித்து கொடுக்கும். அதால செய்யப்பட்ட கிளி. நான் அப்ப வாங்கும் போது ஒரு 40 ரூபா என்னமோ இருக்கும். கலர் பாருங்க எவ்வளவு ஃபேட் ஆயிடுச்சு. வாங்கும்போது நல்லா டார்க் கலர்ல இருந்துச்சு. ஒன்னு எங்க முருகர் கிட்ட வச்சிருப்பேன், இன்னொன்னு மீனாட்சி அம்மன் கிட்ட வச்சிருப்பேன். சோ என்னோட வேண்டுதலையும் என்னுடைய கவலைகளும் எது சொன்னாலுமே நான் இவங்க கிட்ட போய் அப்படியே நான் ப்ரே பண்ணும்போது சொல்வேன். இவங்க வந்து அந்த சூழல் பார்த்து நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இப்போ கடவுள் அப்படின்னும் போது கடவுள் கிட்ட நிறைய பேர் வேண்டுதல் வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஈஸியா ஸ்மார்ட்டா எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி இந்த சுகபிரம்மரை வணங்க நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. சூப்பர் மேம். இப்போ இந்த சுகர் அப்படின்னு சொல்லும் பொழுதே இங்கிலீஷ்ல வந்து சுகர் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட், அளவுக்கு யார் யாருக்கும் என்னென்ன மாதிரியான அளவுக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பாரு அப்படின்னு நம்புறீங்க. இப்போ நீங்கள் சொன்னது வந்து 12 வருஷமா இப்போ நீங்கள் வழிபட்டு இருக்கீங்களா? என்னைக்கு எங்கள் முருகர்கள் நான் எங்கள் வீட்டில் பெரிய ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து வச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறமே நான் இந்த வழிபாடு தொடங்க ஆரம்பிச்சேன். ஓகே. இப்போ இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இல்லை எந்த நேரத்தில் வழிபடணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? இந்த சுகபிரம்மர் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பதிவு ஒரு இதுவாக இருக்கட்டுமே. யார் வேணாலும் வழிபாடு எடுக்கலாம். முக்கியமா படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்புல தாமதம் தடை இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில படிக்கிற பசங்களுக்கும் ஒன்று போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் சொல்லுங்க, வேற ஏதாவது வழி சொல்லுங்க, வேற ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க, வேற ஏதாவது வழிபாடு இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு வழிபாடு. முடிஞ்சா கிளி வாங்கி வச்சுக்கோங்க, முடியலன்னா துளசி வச்சு வழிபாடு பண்ணுங்க. இது படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. இது வந்து படிப்புக்கு மட்டும் இல்லை, கலை எல்லா விஷயத்திலும் நாம் நினைக்கிறத வெற்றியை அடைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அதற்கப்புறம் திருமண தோஷத்தை விலக்கி கொடுக்கும். திருமண தோஷம் கண்டிப்பா விலக்கி கொடுக்கும். அதை சொல்றேன் நான். திருமண தோஷத்தை விலக்கி கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை வந்து நமக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா இவரை வந்து குரு கிரகத்திற்கு இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கி கொடுக்கக்கூடிய தலமாக சொல்லப்படுது. குரு தோஷம் இருந்துச்சுன்னா தான் குழந்தை பாக்கியம் இருக்காது. சொசைட்டில பெரிய நமக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்காது. அவமானங்களை சந்திச்சுட்டே இருப்பாங்க. அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு தோஷம் இருக்கும். அப்போ குரு தோஷம்ன்றது என்ன, பிராமணர்களை நிந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தான் குருனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள். ஸோ நம்மளுடைய ஆசிரியர்கள்லாம் கூட நம்ம ஏதாவது பண்ணும்போது அதுதான் குரு. இப்போ குருவோட அருள் இவரை வந்து நம்ம குருவா ஏத்துக்கிட்டு இவர்கிட்ட நம்ம சொல்றோம் அப்படின்னும் போது இவர் வந்து நம்ம இஷ்டப்பட்ட கடவுள்கிட்ட போய் நம்மளோட பிரார்த்தனையை சொல்றதாக சொல்லப்படுது. அது நீங்க கேட்கலாம், அது நாங்க டைரக்டாவே அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோமே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படின்னாக்கா முருகப்பெருமான் கருணை கடவுள் முருகர் அருணகிரிநாதருக்கு எவ்வளோ ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி அவரு உண்மையான பக்தர் அருணகிரிநாதர் என்னை விட்டு போக கூடாதுன்றதுக்காக கிளியாக மாத்தி அவரோட கையிலேயே வச்சிருக்காரு. அந்த மாதிரி சில விஷயங்கள் டைரக்டா நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி தூதர்கள் மூலியமா நம்ம செய்யும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ இவர் வந்துட்டு ஒரு தூதராக தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது சொல்றீங்க. அப்போ நம்ம வரத்தை கேட்கணும் அப்படின்னா கோயில் எப்படி இப்போ கிளி வந்து காதில் சொல்லுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த சுகபிரம்மரும் செய்கிறாரா? இவருக்குன்னு தனியாக ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக எதனா இருக்குங்களா? இல்லை, இவர் வந்து இவரால் முடிந்த விஷயங்கள்ல அவரே நிறைவேற்றி கொடுப்பார் நிறைய விஷயங்களை. ஓகேங்களா? ஏன்னா இவர் ரொம்ப இயற்கை சார்ந்த ஒரு
கிளினால இயற்கை தானே, புரியுது. இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். பிரபஞ்சத்திற்கிட்ட ஈஸியா கனெக்ட் பண்ணி வாங்கி கொடுக்க முடிஞ்ச விஷயம் அனைத்துமே அவர் வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்கு மேல என்ன இருக்கும்? அதையும் மீறி சில விஷயம் நமக்கு கிடைக்கணும்ன்றது நம்ம கர்ம வினை, ஊழ்வின கர்மா எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கோ அத நம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்திற்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்து நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஓகே, அப்ப கர்மாவை குறைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன வழி எதனா இருக்கு? இப்ப பாருங்க, இவருங்க இந்த கிளி வச்சிருக்கக்கூடிய கடவுள்லாம் பாருங்க, மீனாட்சி அம்மன், ஆண்டாள், நம்மளுடைய முருகர், அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன். ஆண்டாள் வந்து திருமணத்திற்காக கூடியவங்க. ஏன்னா அவங்களே அவங்க திருமணத்தோட ஆசை எப்படி எல்லாம் இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்மளோட திருமண ஆசையை நிறைவேற்றி கொடுக்குறவங்க தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அவங்க கையில இருக்கக்கூடிய கல்யாண கிளியாக இவர் இருக்கார். ஆண்டாள் கையில இருக்கிறது கல்யாண கிளி. அதனாலதான் திருமண தோஷம் இருக்கு, திருமணத்துல ஏதாவது பாதிப்பு இருக்குன்றவங்க ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு ஆண்டாளையும் அந்த கிளியும் வணங்கிட்டு வரும்போது நமக்கு திருமண பாக்கியம்ன்றது கிடைக்கும். ஓ, ஓகே. அந்த கிளிக்கு பேர் கல்யாண கிளி. கல்யாண கிளி, ஆண்டாள் கையில இருக்கிற கிளிக்கு பேர் கல்யாண கிளி. ஓகே. அடுத்து மீனாட்சி அம்மன் கோவில்ல உங்களுக்கு தெரியும், மீனாட்சி அம்மனே முழுக்க பச்சையா தான் இருப்பாங்க. ஆமா, பச்சை கிளி. பச்சை கிளி எப்படி இருக்கும்? அதே பச்சை கிளி தான். அந்த பச்சை நிறம் கொண்ட கிளி. இப்போ மீனாட்சி அம்மன் கையில இருக்கக்கூடியது பஞ்சவர்ண கிளி. பஞ்சவர்ண கிளி. ஓகே. அனைத்தும் பஞ்சம் என்ன 5 நமக்கு அனைத்துமே கிடைக்கும். மீனாட்சி தாய்கிட்ட கேட்டீங்கன்னா அனைத்துமே கொடுப்பாங்க. குழந்தை வேணுமா, படிப்பு வேணுமா, கல்வி வேணுமா, சுகம் சொத்து சுகம் என்ன கேட்குறீங்களோ கொடுக்கக்கூடியவங்க தான் தாய் மீனாட்சி. அவங்க கையில இருக்கக்கூடிய பஞ்சவர்ண கிளி. நம்ம அப்பன் முருகன், நான் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே பாருங்க கர்ம வினை போக்கக்கூடியவங்க. திருமணம் ஒருத்தவங்களுக்கு டிலே ஆகுதுன்னா கர்ம வினை இருக்கு. அவங்க முன் ஜென்மத்துல அவங்களுக்கு வாய்த்த கணவரையோ அவங்களுக்கு வாய்த்த மனைவியோ ஏதோ கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல மற்ற பெண்களை இழிவுபடுத்தியிருப்பாங்க, இல்ல மற்ற ஆண்களை இழிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு அந்த திருமண தோஷம் அப்படின்றது இருக்கும். அதை போக்கி கொடுக்குறவங்க தான் ஆண்டாள். ஓகே, அதை நம்ம கண்டுபிடிக்கிறது வந்துட்டு டிலே ஆனாலே தோஷம் அப்படின்னு நம்மளே வச்சுக்கலாமா? இல்லை, டிலே ஆகிறதுக்கு நிறைய பல காரணங்கள் இருக்கு. யாருக்கெல்லாம் சனி யோகியா வராங்க, யாருக்கெல்லாம் சனி பிரச்சனையா இருக்காங்களோ அதனாலே நமக்கு திருமணம் இல்லை, எல்லா விஷயமே டிலே தான். அந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த விஷயம் டிலே, இந்த டைம் கிடைக்கும், இந்த டைம் மீறி கிடைக்கும், இல்லை இதையும் தாண்டி கிடைக்கும், இல்லை அவங்க கர்மா அவங்கள ஃபுல்லா பிரேக் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இதை வழிபாடு எடுத்தா மட்டும்தான் நடக்கும். ஓகே. ஸோ பண்ண முடியும். ஒரு சிலருக்குலாம் 50 வயசுல தான் திருமணம் ஆகுது. அவங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னா அப்படி எப்படி 50 வயசுல கல்யாணம் ஆகுது? ஆகுது இல்லை, ஆகாமலே இருந்திருக்கலாம். அவங்க பரிகாரம் பண்ணுவாங்க. அதுக்கான வழிமுறை செய்யும் போது தான் சரியாகும். மீனாட்சி அம்மன் தாய்கிட்டயும் நீங்க அந்த மாதிரி போய் பஞ்சவர்ண கிளி, நம்ம தாயும் பார்த்துட்டு கிளியும் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு சகலமும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம முருகப்பன், முருகர் கருணை கடவுள், அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. மொத்த கர்மாவையும் அழிக்கக்கூடிய கடவுள். ஏன் அப்படின்னா அருணகிரிநாதரையே அவருடைய பக்தியை உணர்ந்து அவருக்கு காட்சி கொடுத்து, நீ எங்கேயும் பாதத்துல கூட வச்சுக்கல, என் கையில நீங்க பக்கத்துல வந்து இருன்னு சொல்லிட்டு அருணகிரிநாதரை கிளியாக மாத்தி வச்சிருக்காரு. அப்ப அது எவ்வளவு ஒரு ஸ்பெஷல். அதே மாதிரி காமாட்சி அம்மன் கிட்டயும் இருக்கக்கூடிய கிளி அனைத்து செல்வங்களையும் கொடுக்கும். அது வந்து மகாலட்சுமி அம்சமாக பார்க்கக்கூடியது. ஓஹோ, காமாட்சி அம்மன் கையில இருக்கு. ஸோ லக்ஷ்மி அம்சமாக பார்க்கக்கூடிய கிளி. ஸோ இவங்க 4 பேருமே பாருங்க நம்மளுடைய கர்ம வினையை போக்கக்கூடிய கடவுளாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ஆனா இந்த 4 பேரும் நீங்க வணங்கும் போது ஆசைகள் நமக்கு நிறைய பிரச்சனை வரதுக்கு காரணமே நம்ம ஆசைப்படுறதுனால தான். கண்டிப்பா ஆசைகளை குறைச்சிட்டா பிரச்சனையே இல்லை. இப்போ சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை வராது, முக்தி தான் வரும், ஆனந்தம் தான் வரும். ஓகே. ஆனா எல்லாருமே இந்த பூமிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா வெறும் முத்திராட்சக்கட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஞானத்தை மட்டுமே தேடி போக முடியாது. நமக்குன்னு வந்து சில கடமைகள் இருக்கு, நமக்குன்னு வந்து சில தேடல்கள் இருக்கு, நமக்குன்னு வந்து சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம முக்திக்கு போகணும். அப்போ நம்ம இவங்களெல்லாம் வழிபாடு எடுக்கும் போதுதான் நம்ம அதற்கான தேவைகள் நமக்கு கிடைக்கும், அதற்கான தோஷங்கள் விலகி நம்ம அதெல்லாம் பக்காவை முடிச்சுட்டு தான் கடைசியில நம்ம சிவபெருமான் கிட்ட போய் முக்தி அடையும். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒவ்வொருத்தருடைய கர்ம வினையை கழிக்கிறதுக்கு ஆண்டாள் தாயும் மீனாட்சி அம்மனும் முருகப்பெருமானும் காமாட்சி அம்மனும் அவங்கவுங்க கையில் இருக்கக்கூடிய கிளி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை குறிப்பிடுறதாக சொல்லப்படுது. ஸோ அப்போ இதில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. நீங்கள் இந்த 4 பேர்ல தான் உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் இஷ்ட தெய்வமாக கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள நீங்க இஷ்ட தெய்வமா நினைச்சிட்டு இந்த கிளியை வழிபாடு எடுக்கும் போது உங்களுடைய வழிபாட்டு உங்களுடைய வேண்டுதலை அவங்க கிட்ட சொல்லி நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஓகே. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த பண ஓலையில செஞ்ச கிளிகள் அப்படின்ட்டு, அவங்களுக்கு எந்தெந்த வகையில கிளிகள் ரூபமா வந்துட்டு வச்சுக்கலாமோ அதெல்லாம் பண்ணி வச்சு வழிபடலாம். பிளாஸ்டிக் மட்டும் வேண்டாம்.
பிளாஸ்டிக்கை மட்டும் தவிர்த்துடுங்க. மற்றபடி எதில் வேணாலும் உங்களால் செய்ய முடியும்னா இந்த காட்டன் பஞ்சில் செஞ்சுக்கலாம், நான் காமிச்ச மாதிரி பனவலையில் செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே நான் இப்போ ஒரு கிளி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. நான் அந்த மாதிரி ஒரு கிளி ஏற்கனவே வாங்கி வச்சு வழிபாடு பண்ணி எனக்கு சகலமும் கிடைச்சிது. திரும்பவும் இப்போ நான் ஒரு கிளி ஆர்டர் போட்டு திரும்பவும் வாங்கியிருக்கேன். இப்போ 2ஆம் தேதி ஜூலை மாதம் சுகரோடைய குரு பூஜை ஜெயந்தி அன்னைக்கு திருவோணம் நட்சத்திரமும் இருக்கு. ஸோ ஏன்னா ஆணி திருவோணம் தான் அவருக்கு குரு பூஜை. ஸோ அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையே நம்ம மக்களுக்கும் காமிக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு விஷயத்த நான் எப்படி ஈஸியாக சில விஷயம்னா நான் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டேன்றதை தான் மக்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை காமிக்கக்கூடாதுன்னு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கிளி பாத்தீங்கன்னா ஃபுல்லா இயற்கையா செய்யப்பட்ட கிளி. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பிளசண்டா இருக்கும், நமக்கு மனசு ஒரு அமைதியா சந்தோஷப்படுது பாருங்க. அந்த நேச்சரை ஃபீல் பண்ண வைக்கிறதுல இந்த அது மாதுளப்பழத்தோட இது அந்த வாய்க்காக மாதுளப்பழம் தோல். இது நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். சூப்பர். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அவங்களுக்கு பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இது பிஸ்னஸ் ப்ரமோஷன் அப்படியெல்லாம் கிடையாது, நம்மளுடைய சந்தோஷம். எனக்கு இந்த கிளி வீட்டுக்கு இது இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு பாமக தலைவர் அவங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அவங்க மனைவியும் சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு கிளி வாங்கியிருந்தேன். முதல்ல எனக்கு ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து ஒரு கிளி வந்தது. என்னுடைய பெரிய பொண்ணு கல்யாணம் முடிஞ்சது. கிளி ஒரு கொஞ்ச நாள்லயே என் பெரிய பொண்ணு கல்யாணம் முடிஞ்சது. அதற்கப்புறம் இன்னொரு கிளி வந்தது அப்படின்னாங்க. இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க? இந்த மாதிரி நம்ம விஷயங்களை ஈஸியா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த கிளியாக இருக்கு. சூப்பரா இருக்கு மேம். இது நீங்க இதுதான் வாங்கணும்னு கிடையாது. நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த மாதிரி பனவோலையில செய்ய, ஏன்னா இந்த பனவோலை கிளி நான் 12 வருஷத்துக்கு மேல வச்சிருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளி ஒன்று வாங்கி நான் எங்கள் முருகர்கிட்ட வச்சிருக்கேன். இப்போ இந்த கிளி வாங்கியிருக்குது அம்மா மீனாட்சி அம்மனுக்கு வைக்கிறதுக்காக இந்த கிளி நான் வாங்கியிருக்கேன். இந்த கிளி எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலசம், இன்னும் பூஜை வழிமுறையும் இருக்கு. ரொம்ப பெருசால சிம்பிளா ஒரு கலச சொம்பு. அந்த கலச சொம்புல நீங்க நூல் கட்டிக்கலாம், இல்லை நூல் கட்டாம கூட வச்சுக்கலாம். பச்சரிசி நிரப்பிடுங்க ஃபுல்லா. ₹1 காயின் அதில் வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த கிளி அப்படியே உள்ள வச்சிடுங்க. வச்சுட்டு உங்களோட வேண்டுதலை டெய்லி இந்த கிளி கிட்ட சொல்லிட்டு எது வேணாலும் பிரசாதம் வைக்கலாம். ஒரு கல்கண்டு வைக்கலாம், நாட்டு சக்கரை வைக்கலாம், அதுக்கப்புறம் பால் வைக்கலாம், தேங்காய் திருகல் வைக்கலாம், பேர்ச்சம்பழம் வைக்கலாம், இல்ல பழம் வைக்கலாம். எது வேணாலும் பிரசாதம் வச்சுட்டு உங்க விருப்பம். ஆனா சுகருக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் சாதமும் துளசியும். ஜெயந்தி அன்னைக்காவது முடிஞ்சா வைங்க. ஒரு துளசி வச்சுட்டு ஒரு சுகரா நினைச்சிட்டு வச்சிருங்க. வச்சு முடிச்சுட்டு நீங்க ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் 48 நாளுக்குள்ள நடந்து முடிச்சிடும். 48 நாள்லயா? நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆமா, நான் இந்த சின்ன கிளி வச்சு எனக்கு நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய கிளி வச்சு எனக்கு நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்கேன். இது அடுத்த கிளி வாங்கியிருக்கேன். நான் வேற ஒரு பெரிய வேண்டுதல் வச்சு நான் கிளி வாங்கியிருக்கேன். எங்க அம்மா மீனாட்சி எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. சூப்பர் மேம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம மற்றவர்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஒரு பெரிய மனசு. அண்ட் இன்னொன்று இந்த சிவபிரம்மர் கிளியோட ரூபமாக இருக்கிறது எல்லா விஷயங்களும் நடத்தி கொடுக்கறதுக்காக மட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு சாட்சியாக அந்த ரூபம் எடுத்திருக்காரா? ஆமாம், அதுதான் உண்மை இல்லைங்களா? ஆமாம். சூப்பர் மேம். இப்போ 48 நாளில் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்மார்ட்டாக இந்த மாதிரிலாம் பல வருஷமாக ஹோல்ட் பண்ணி ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 48 நாளில் நடக்குமா? அதுக்கான நமக்கு ஒரு அறிகுறியாவது காமிப்பாங்க. இது உங்களுக்கு நடக்கும், இல்லை வேற வழியில போங்க, இல்லை வேற ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது காமிச்சு கொடுப்பாங்க. இல்லை அதற்கான வேற ஏதாவது ஒரு பர்சனையாவது உங்களுக்கு காமிச்சுக்கோங்க. ஏதாவது ரூபத்துல நம்ம வழி காமிக்கும். ஓகே, இப்போ என்ன நடக்குது நடக்கல அப்படிங்கிறதுக்கான விஷயத்த 48 நாள்ல உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமா படிப்பு, குழந்தைங்களோட படிப்பு அவங்க விருப்பப்பட்ட கல்வி, அவங்களோட பிஹேவியர். ஆக்சுவலா பிரச்சனை என்ன, நிறைய பேருக்கு பிஹேவியர் குழந்தைங்களோட பிஹேவியர் சரியில்லை. இது என்னன்னா இந்த கிளி வச்சு நம்ம இந்த கிளின்னு இல்லை, ஜென்ரலா எந்த கிளி வேணாலும் வீட்டுல வச்சு நம்ம வழிபாடு சுகர் நினைச்சு வழிபாடு பண்ண வீட்டுல ஒரு ஆன்மீக தன்மை வரும். அதுக்குன்னு ஆன்மீகம் மட்டும் இருந்துட்டு நம்மளுடைய மற்ற வேலை ஒரு நேர்மையா ஒரு இதுவா இருக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்ப டிசிப்ளினா வளருவாங்க. நமக்கு என்ன தேவைன்னு நினைச்சு பண்ணாங்க, தேவையில்லாத விஷயத்துல தலையிட மாட்டாங்க, நல்லா படிப்பாங்க, ஞானம் வரும், ஒரு விஷயத்தெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. டப்புன்னு கிராபிங் பவர் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா பச்சை புதனுக்கான அதிபதி. ஓகேங்களா? ஸோ அந்த கிராபிங் பவர்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதனால இதை வச்சு வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ரொம்ப சிம்பிள். காயத்ரி மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற மேலேயும் போட்டுருங்க. கண்டிப்பா. அப்படி இல்லை எங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரம் சொல்ல தெரியலன்றவங்க ஓம் போட்டுக்கோங்க, சுகதேவ வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு நமகன்னு சொல்லுங்க, அதுவே போதும். எழுத கூட எழுதலாம்.
ஓகே. மேலே அவர் எழுதிட்டு உங்களோட வேண்டுதல் 108 முறை டெய்லி எழுத முடிஞ்சா எழுதுங்க. ஓ. இல்லை நமக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் தான் ஆக போகுது. நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு 48 நாள் உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக மேம். நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு விஷயமும் அப்படியே நடந்துக்கிட்டே தான் வருது. ஒரு வீடியோலையும் லாஸ்ட்டாக சொன்ன விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து இப்போ லாஸ்ட்டாக இந்த நிறைய ஸ்டடீஸ்க்கெல்லாம் நிறைய எக்ஸாம் டைமில் என்னென்னலாம் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது நிறைய பேருக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.